கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பிரியமான ஆசீர்வதிக்கின்ற நாமத்திலே வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், நம்மை நடத்தி இருக்கிறார். இம்மட்டும் கடந்த 6 மாதங்களை நாம் கடந்து இந்த 7வது மாதத்திலே தேவனுடைய கிருபையினால் இரக்கத்தினால் நாம் மீண்டும் இந்த ஆராதனைகளை பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆராதனைகளை பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள நாம் அனைவரும் குடும்பமாக ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இந்த காணொளி மூலமாக ஆராதனையிலே பங்கு பெற ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை அவர் சந்திப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த ஆராதனை மூலமாக அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு போதுமானவராக இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனையை உடைய கரத்திலே நாங்கள் கையளிக்கிறோம். தேவன் எங்களுக்கு போதுமானவராக இந்த மாதத்திலே இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உடைய அன்பின் கரத்திலே இந்த ஆராதனையையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள், கேட்கப் போகின்ற தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உமது நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும், எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது வல்லமையான நாமத்தை நீர் உயர்த்தி மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுடைய மிக பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு வாரமும் ஆலயங்கள் திறக்கப்படாமல் இருந்தாலும் ஆன்லைன் மூலம் தேவனை தொழுது கொள்ளவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வந்திருக்கிறார். நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை தேவன் பிரவேசிக்க அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இப்போவும் இந்த நாளிலே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம், அதாவது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அதில் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க நினைக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பிரியமான தேவஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சவாலாக, ஒரு தைரியமாக அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் யாரை விசுவாசித்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்பேற்பட்டவர் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி தைரியமாக ஒரு விசுவாசத்தோடு ஒரு அறிக்கையை இங்கு நாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவரை குறித்து நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம்? நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அந்த தேவன் நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், அவரை குறித்து நம்முடைய கருத்து என்ன, அவரை குறித்து நம்முடைய பார்வை என்ன, இதை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் தம்மை வெளிப்படுத்தி நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் நினைக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் விசுவாசிக்கிறவர், நாம் விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. வேதத்தை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டவணை அங்கு அடங்கி இருக்கிறது. அங்கு ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார். அவர் எப்படி தேவனை அறிந்திருந்தார் என்றால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் மரித்தோழுந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று. அதாவது தேவன் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை பலியிட சொல்லும் போது அவர் எந்த கேள்வியும் கேட்காமல் ஈசாக்கை பலியிட கொண்டு செல்கிறார். அவர் தேவனை எப்படிப்பட்டவராக அறிந்திருந்தார் என்றால், நான் ஈசாக்கை ஒருவேளை பலி செலுத்தினாலும் அந்த பலி செலுத்தப்பட்ட ஈசாக்கை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் எந்த காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாச எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. தேவனை அவன் அவிதமாய் அறிந்திருந்தான். நாம் தேவனை அவிதமாய் அறியும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வல்லமையும் அற்புதத்தையும் செய்ய அவராலே கூடும். ஈசாக்கு தேவனை எப்படி அறிந்திருந்தார் என்று பார்க்கும்போது எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அவர் சாராள் தேவனை எப்படி அறிந்திருந்தால், எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தார் என்று பார்க்கும்போது, தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர், அவர் வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதாக தேவனை குறித்து அவள் எண்ணிக்கொண்டிருந்தார். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் இவ்விதமாக நினைக்கும் போது எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார். யாக்கோபு அறிந்திருந்தார் தேவனை அவிதமாக. யாக்கோபு எந்த போராட்டத்திலே அவர் இருந்தாலும், அவர் தன்னுடைய மாமனார் வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டவராக இருந்தாலும், அவர் தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதாக யாக்கோபு அறிந்திருந்தார். யோசேப்பு தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதாக தேவனை அவர் அறிந்திருந்தார். அவர் எகிப்துக்கு அடிமையாகவும், எகிப்து தேசத்திலே அடிமையாகவும், பார்வோன் போத்திபார் வீட்டிலே அவர் அங்கிருந்து அவர் செய்யாத தவறுக்கு அவர் மறுபடியும் சிறைச்சாலைக்கு சொல்லப்பட்டாலும் தேவனை குறித்து அவர் அறிந்திருந்தார்.
தேவன் எனக்கு சொப்பனத்தை கொடுத்தவர், அந்த சொப்பனத்தை நிச்சயமாய் அவரால் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த போராட்டங்கள் வழியாய் சென்று கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசித்து இருக்கிறவர் அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். என் வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார், என் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையில மேன்மைகளை அவர் கொண்டு வருவார் என்கிறதாக விசுவாசமுடையவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய எண்ணத்தின்படியே விசுவாசத்தின்படியே அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை சவாலா எடுத்துக்கொள்வோம். நான் விசுவாசிக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் நான் பார்க்கும்போது நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். என்னிடத்துல பார்க்கும்போது நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மிகுந்த கிருபையுள்ளவராயிருக்கிறார். நாம் எவ்விதமாய் தேவனை விசுவாசித்து இருக்கிறோமோ, எவ்விதமாய் நாம் தேவன் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அவ்வழியிலே அவ்விதமாகவே தேவன் கிரியை செய்ய அவர் வல்லமை பொருந்தியவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் வல்லமை உள்ளவர், அண்ட சராசரங்களை படைத்தவர் என்கிறதான விசுவாசம் எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நேற்றும் இன்னும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தரீர்களுக்கு பாராட்டின அந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் சுவாமி. தேவனோடு கொடுத்த வாக்குத்தத்தப்படி நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி ஆண்டவரோட வாழ்க்கையிலே நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைகளை வீண் போகாதபடி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர், நாங்கள் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய அவர் கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. அவர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் சாவாமை உடையவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க எங்களுக்கு அனுக்கிரக செய்யுங்கப்பா. தகப்படையோட திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க, தேவைகளை கர்த்தரே சந்திப்பீராக. ஆண்டவர் வல்லமையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருவரையும் நிரப்பேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அது மாத்திரமல்ல, என்னுடைய தலைமை போதகர் பேராயர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவை ஆசீர்வதிங்க. அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கருத்துக்குள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே உடைய நாமத்துக்காக ஒருங்கிணைந்து ஆண்டவரே நாங்கள் உடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமை கொண்டு வருவதாக நீர் ஆசீர்வதித்தபடியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுடைய கருத்துக்குள்ள போய் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வசனங்கள் முடிய. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். You
கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அவருடைய வசனங்களை கேட்டு நம்முடைய பக்தி விருத்திக்கான காரியங்களிலே நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காணொளி ஆராதனை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஜெபங்களை ஏறெடுக்கவும் இன்னும் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் அவர்களை நினைத்து நம்முடைய அன்றாட ஜெபத்திலே அவர்களை தாங்கவும் நம்முடைய சபையின் மூலமாக தேவை உள்ள மக்களுக்கு நன்மைகளை செய்யவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. For surely there is an end, and your expectation shall not be cut off. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது. முடிவில்லாத எந்த காரியமும் இல்லை. ஒரு துவக்கம் ஒன்று இருக்கும் பட்சத்தில் முடிவும் என்றும் ஒன்று உண்டு. ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்தால் அதற்கு ஒரு ஆரம்பம் இருந்தால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு கதையை நாம் எடுப்போம் என்றால் அதற்கு ஒரு ஆரம்பம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அதுபோல வாழ்க்கை என்பது ஒரு ஆரம்பம் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு நாம் எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம், நாம் பார்த்து கொண்டிருக்கிற கேள்விப்படுகிற, ஏன் நம்முடைய சபையை சார்ந்த சிலர் அனுபவித்த இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா வைரஸை குறித்து நாம் பல காரியங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. நமக்கு ஒரு பயம் இருப்பதனால்தான் நாம் என்ன செய்கிறோம், அங்கு முகக்கவசத்தை அணிந்து கொள்கிறோம், கைகளை நாம் சுத்தமாக கழுவி வைத்துக் கொள்கிறோம், சமூக இடைவெளி என்று சொல்கின்ற அந்த காரியத்தை பின்பற்றுகிறோம். மற்றவர்களை, ஏன் நம்முடைய நண்பர்களை கூட நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் அனுமதிப்பதற்கு தயக்கம் அடைகிறோம். இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ஒரு மறைமுகமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் செய்யாமல் போனால், பின்பற்றாமல் இருந்தால், அரசு காட்டிய வழிமுறைகளை நான் கடைபிடிக்காமல் போனால் எனக்கு கொரோனா வைரஸ் வந்துவிடும் என்கின்ற பயத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறோம். பாருங்க, கொரோனா வைரஸ் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் வந்துவிடும் என்பது ஒரு எதிர்மறையான நம்பிக்கை. அதுவும் ஒரு நம்பிக்கை தான். காண முடியாத ஒரு வைரஸை நாம் அதிகமாக நம்புகிறோம். யாரும் அதை பார்க்கறதில்லை. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்ததில்லை. அதற்கு சில கருவிகள் இருக்கிறது, அதை வைத்து தான் அதை கண்டுபிடித்து அதை பார்க்க முடியும். காண முடியாத இப்படிப்பட்ட ஒரு கொடிய நோயை இன்றைக்கு நாம் அதிகமாக நம்புகிறோம். அதற்காகத்தான் நாம் மாஸ்க் போடுறோம், கையை சுத்தப்படுத்துகிறோம், பல காரியங்களை வழிகாட்டுதலை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் காணக்கூடாத கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவரை நாம் நேரடியாக பார்த்ததில்லை.
ஆனால் அவர் நம்மை சந்திக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு அவர் உதவி செய்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். அவரிடத்தில் நாம் எல்லா சூழ்நிலையிலும் கிட்டி சேர்ந்து அவருடைய இரக்கங்களை, ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, ஒரு மறைமுகமான ஒரு இன்விசிபிள் வைரஸை நம்புகின்ற நாம், ஒரு இன்விசிபிள் காட் என்கின்ற தேவனை நாம் நம்புவதற்கு என்ன தடை என்பது எனக்கு தெரியவில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற இந்த நம்பிக்கை நம்மை முன்னேறி செல்ல வழிகாட்டுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் சொல்லும்போது 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து பேசும்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றில் அன்பு பெரியது என்று அவர் சொல்கிறார். விசுவாசம் என்று சொல்வது என்ன? பரலோகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்வது விசுவாசம். நான் அந்த பரலோகத்துக்கு செல்வேன் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த பரலோகத்துக்கு நான் தான் வழி என்பது அன்பு. ஆகவே இந்த அன்பு அவை எல்லாவற்றிலும் பெரிதாக இருந்தாலும் விசுவாசம், நம்பிக்கை இதோடு கூட இணைந்து அங்கு பிரயாணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையோடு கூட செல்கின்ற ஒரு வாழ்க்கை, அன்பினாலே இணைக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே தேவன் நம்மை நம்பிக்கையின் வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறார். அவர் சொல்கிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். Your expectations shall not be cut off. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் வீணாகாது. அந்த நம்பிக்கை என்கின்ற அந்த தமிழ் வார்த்தையினுடைய அந்த மொழியாக்கம் எப்படி இருக்கிறது? அங்கு ஹோப் என்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அது எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. இந்த ஆங்கில வேதாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? யுவர் எக்ஸ்பெக்டேஷன், யுவர் ஹோப் ஷல் நாட் பி கட் ஆஃப். அப்படின்னா உங்கள் நம்பிக்கை செத்து போகாது, அதுக்கு ஒரு மரணம் கிடையாது. நீங்கள் நம்பிக்கையை கர்த்தருடைய வசனத்தின் மேல் வைத்ததினால், உங்களுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்ததினால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை இங்கு நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, இந்த நம்பிக்கைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் கால்ட் டு ஹோப். இந்த நம்பிக்கைக்கு நேராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையிலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருப்போம். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது? வீண் போகாது. எப்படிப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை வீண் போகாது? யாருடைய நம்பிக்கை வீண் போகாது? யாருடைய எதிர்பார்ப்பு வீண் போகாது என்பதை குறித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வசனத்தில் இதற்கான சில விடைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 9:18. சங்கீதங்களின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 9ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்றால், முதலாவது சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களின் நம்பிக்கை வீணாய் போவதில்லை. The hope of the suffering will not be cut off. ஆண்டவர் சொல்கிறார், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள்,
சிறுமைப்பட்டவர்கள் ஒரு நாளும் அவருடைய நம்பிக்கையை அவர்கள் இழந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. அங்கு சிறுமைப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் துன்பப்படுகிறவர்கள். சிறுமைப்பட்டவர்கள் என்பவர்கள் மற்றவர்களால் அங்கு அசட்டை பண்ணப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். இவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, வீணாய் போகாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையிலே யார் இருந்தாலும் சரி, மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்ட மக்களாக அவர்கள் காணப்படும் போது கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார், ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது, அது மரித்து போகாது. அதுக்கு நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் உண்டு என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்கிறார். சிறுமைப்பட்ட ஒரு அனுபவம் நீங்கள் ஆதியாகம புத்தகத்திலிருந்து பார்க்கும்போது அங்கு பல மக்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், அற்பமாய் எண்ணப்பட்டார்கள். அவர்களை குறித்து நீங்கள் யோசித்து பார்த்தால் அங்கு லேயாளினுடைய சிறுமை என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவளை ஆசீர்வதித்தார். இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபினுடைய 2 மனைவிகள், அங்கு ராகேல், லேயாள். ராகேலை அதிகமாக யாக்கோபு நேசித்தார், லேயாளை அவர் அற்பமாய் எண்ணினார். ஆனால் கர்த்தர் லேயாளை அதிகமாக ஆசீர்வதித்தார். பாருங்கள், லேயாள் மூலமாக ரூபன் பிறந்தார். அந்த 12 கோத்திரத்துக்கும் அவன்தான் அங்கு முதல் பிள்ளையாக, தலைவனாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் சிறுமையை பார்த்து ஆண்டவர் அந்த மக்களை தள்ளிவிடாதபடிக்கு லேயாளை போன்றவர்களை ஆண்டவர் நினைத்தருளினார். சிறுமைப்பட்டவர்களின் வாழ்க்கையிலே நம்பிக்கையானது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அன்னாளை குறித்து நாம் திருமறையிலே பார்க்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தால் அங்கு அன்னாள் அவளுடைய சக்களத்தியாகிய பெண்ணினாள் மூலமாக அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று திருமறையிலே வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது 6வது வசனத்திலே கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன செய்தாள்? விசனப்படுத்துவாள். ஒரு நாள் விசனப்படுத்தலாம். உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு ஒரு குறை இருக்கிறது. பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை அவளிடத்தில் காணப்பட்ட அந்த சிறுமை என்ன? த ஹியூமிலியேஷன் ஆஃப் பேரன்னஸ். அவளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத ஒரு நிலைமை அவளை இந்த சிறுமைக்குள்ளே நடத்தியது. த ஹியூமிலியேஷன் ஆஃப் brokenness. அதனால அவள் உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே மனங்கசந்து அழுதாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். த ஹியூமிலியேஷன் ஆஃப் bitterness. அவளுடைய வாழ்க்கையிலே அவள் மனம் கசந்து அழுதாள். அங்கு 10வது வசனத்தில் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவர் அவளை மறக்கவில்லை, அவள் நம்பிக்கையை இழந்து போக விடவில்லை. அங்கு சாமுவேல் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய மனிதனை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தார். சாமுவேல் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு சக்தியாக அவர் விளங்கினார். Samuel became a spiritual force in the life of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய சக்தியாக, உந்துதலாக அவர் மாறினார் என்று நாம் சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார்.
உங்களுடைய குறைவை ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். ஆக ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. யுவர் எக்ஸ்பெக்டேஷன் shall not die, your hope shall not be cut off. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நம்பிக்கை செத்து போகாது, உங்களுடைய எதிர்பார்ப்பு வீணாகாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே உதவி செய்வாராக. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 62:5 நாம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, சங்கீதம் 62:5 வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். அங்கு ஒரு நம்பிக்கை அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கை. யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நம்பிக்கையே? அங்கு கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து இருப்பவர்களுக்கு. முதலாவது நாம் பார்த்தோம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களின் நம்பிக்கை. இரண்டாவது, அமர்ந்திருப்பவர்களின் நம்பிக்கை. The hope of the silent will not be cut off. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், அமர்ந்திருக்கிறவர்கள். 46 சங்கீதம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am the Lord. நீங்கள் காத்திருங்கள், அமர்ந்திருங்கள். காத்திருப்பது என்பதும் அமர்ந்திருப்பதும் என்பதும் கொஞ்சம் வித்தியாசம் உள்ளதான ஒரு அனுபவம் தான். அமர்ந்திருப்பது என்பது ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அமர்ந்திருந்து ஆண்டவருடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அமர்ந்திருப்பவர்களின் நம்பிக்கை, the hope of the silent people. சில நேரங்களிலே நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் என்ன சொல்றார், அவருடைய சித்தம் என்ன, எதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள, அதை செயல்படுத்த ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். இப்போ செயல்படாமல் சில நேரங்களிலே கடவுளுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது என்பது வீணாக நம்முடைய நேரத்தை நாம் செலவழிப்பது அல்ல. இட்ஸ் நாட் எ வேஸ்ட் ஆஃப் டைம். வெயிட்டிங் இஸ் நாட் எ வேஸ்ட் ஆஃப் டைம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, காத்திருப்பது என்பது நம்முடைய நேரத்தை வீணடிப்பது அல்ல. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, அவருடைய வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, அவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கிறது. அது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் இந்த உலகம் முழுவதும் அண்ட சராசரங்களும் ஒவ்வொரு அந்த சட்டத்தின்படி தான், பிரமாணத்தின்படி தான் அது இயங்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இங்கு வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெறுவதற்கு அவர் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். 17வது வயதிலே அவர் எகிப்துக்கு அடிமையாக சென்றார். ஆனால் அவர் ஏறக்குறைய 30 வயது வரும்போது பாருங்கள், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு நிலைமையிலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவர் அதற்காக பொறுமையோடு கூட காத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீதும் அப்படித்தான். தாவீது அவர் ஏற்கனவே சவுலுடைய அந்த உபத்திரவத்தினால் அங்கெங்குமாக அலைகழிக்கப்பட்டு துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் ராஜாவாக ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். இருந்தாலும் அவர் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது அவசியமாகிட்டது. தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தானியேலை சின்ன வயதிலே ஏறக்குறைய 14 வயதாக அவர் இருக்கும்போது அவரை பாபிலோனுக்கு சிறைபிடித்து இளைஞனான அவரோடு கூட மற்ற வாலிபர்களையும் அழைத்து சென்றார்கள். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தானியேலை உயர்த்தினார். பெரிய ஒரு அதிகாரியாக மாறினான்.
தானியேலின் காரியமோ ஜெயமாயிற்று. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அமர்ந்து இருக்கிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. The hope of the silent will not be cut off. கடைசியாக, அண்டிக் கொள்கிறவர்களின் நம்பிக்கை வீணாகாது. The hope of the seeking will not be cut off. அதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் கஷ்டப்படுகிறது, நான் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவர் என்னை என்னுடைய ஊழியத்தில் நடத்துவார். அது சாவானாலும் சரி அல்லது வாழ்வானாலும் சரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் ஒரு பெரிய நம்பிக்கை அவரிடத்தில் காணப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி எப்போதும் அவர் மன்றாடுகிற ஒரு மனிதனாக. 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனிதராக காணப்பட்டார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய இந்த ஜெப வாழ்க்கை, கர்த்தரை தேடுகின்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு நேரங்களை செலவிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை அவர் ஒரு நம்பிக்கைக்குள்ளே நடத்தியது என்று சொல்லி பார்க்கிறோம். அண்டிக் கொள்கிறவர்களின் நம்பிக்கை, ஆண்டவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் வெட்கப்படுத்துவதில்லை. பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு பெரிய உபத்திரவங்கள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் அவர் கர்த்தரை தேடினார், நம்பிக்கையோடு இருந்தார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட உபத்திரவங்கள். He was in isolation. அவர் ஒரு தனிமையின் வாழ்க்கையில் இருந்தார். இந்த தனிமையில் கூட கடவுளை என்ன செய்தார்? தேடினார். அவரை 13வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு அங்கு பல எதிர்ப்புகள், பல கட்டுக்கள் அவர்களிடத்திலே காணப்பட்டது. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் ஊழியத்தை செய்யும் போது அவருக்கு கட்டுகள் இருந்தது. அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, he was in total isolation. தனிமையில் இருந்தார், பிரித்தெடுத்த ஒரு நிலைமையில் இருந்தார். இந்த தனிமை என்பது ரொம்ப வேதனையானது. சிறை கைதிகளுக்கு இந்த தனிமை என்கின்ற அந்த துன்பம் மிகவும் கொடூரமாக அங்கு கொடுக்கப்படும். யாரும் சந்திக்க முடியாது, மனிதனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, வெளி உலகத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஒரு இருட்டறையில் தான் உட்கார்ந்திருக்க வேண்டும், எந்த வசதியும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஐசோலேஷன், தனிமைப்படுத்துகின்ற ஒரு நிலை. அந்த நிலைமையிலும் அவர் நம்பிக்கையோடு கூட இருந்தார். He was in total isolation. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தது, அப்போசிஷன் அவருக்கு இருந்தது. ஐசோலேஷன் மட்டுமல்ல, அப்போசிஷன், பல எதிர்ப்புகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்ததாக நாம் பார்க்கின்றோம். இந்த அரண்மனையில் உள்ளவர்களே அவர்களுக்கு பல விதமான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இவர் சுவிசேஷத்தை பரப்புறார் என்று சொல்லி அங்கு பொறாமையினாலே சிலர் என்ன செய்தார்களாம்? சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள் என்று பவுல் இந்த பகுதியில் சொல்கிறார். அதாவது அங்கு விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். 16வது வசனத்தில், சிலர் என் கட்டுக்களோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். இவர் சுவிசேஷத்தை அறிவித்ததுனால்தான் சிறையில் பிடிச்சி போட்டாங்க. அப்போ இன்னும் இவருக்கு ரொம்ப துன்பத்தை ஏற்படுத்தணும்னா சுவிசேஷத்தை இன்னும் நம்ம சொல்லுவோம், அதை கேட்டு இன்னும் அதிகாரிகளுக்கு கோபமடைந்து இவனால தான் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி பவுலை இன்னும் துன்பப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அங்கு உருவாக்கலாம் என்று சொல்லி சிலர் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட நல் மனசாட்சி இல்லாமல், சுத்தமான மனதோடு இல்லாமல்
அவர்கள் விரோதத்தினாலே கிறிஸ்துவை அறிவித்தார்கள். ஸோ ஐசோலேஷன், ரெண்டாவது அப்போசிஷன், மூணாவது பெர்சிக்யூஷன். அவருக்கு அது உபத்திரவத்தை கொண்டு வந்தது, பாடுகளை அதிகப்படுத்தியது. ஆனாலும் கூட அவர் என்ன சொல்கிறார், நான் இதில் ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை, தைரியமாக இருக்கிறேன். ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கு தக்கதாக அப்படி முடியும் என்று அவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளை தேடுகிற மக்கள், கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து அவரே நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. அண்டிக் கொள்கிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆக இன்றைக்கு இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். யாருடைய நம்பிக்கை வீண் போகாது? முதலாவதாக, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களின் நம்பிக்கை வீண் போகாது. The hope of the suffering will not be cut off. இரண்டாவதாக, அமர்ந்திருப்பவர்களின் நம்பிக்கை வீண் போகாது. The hope of the silent will not be cut off. மூன்றாவதாக, அண்டிக் கொள்கிறவர்களின் நம்பிக்கை வீண் போகாது. The hope of the seeking will not be cut off. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தைரியமாக இருங்கள், எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த கொரோனா எப்போ முடியும்? இந்த தாக்கத்திலிருந்து நாம் எப்போது விடுபடுவோம்? ஆலயத்துக்கு எப்போது நாம் மீண்டும் கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்போம்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை நம்புவோம், கர்த்தர் மேலே பாரத்தை வைப்போம். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் நமக்கு உரிமையாக்கி கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வெறும் கொரோனாவுடைய தாக்குதலுக்கு மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். அவர் கீழ்ப்படிவோமா? அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போமா? கர்த்தர் நம்மை அப்படியாக நம்பிக்கையின் வாழ்க்கைக்குள்ளே, நிச்சயத்தின் வாழ்க்கைக்குள்ளே, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ளே நடத்தி நம்மை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.
சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில முக்கியமான அறிவிப்புகள். இந்த கொரோனா காலத்திலே நாம் கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, பத்திரமாயிருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். ஒருவருக்காக ஒருவர் நாம் இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தினுடைய நலனுக்காக, தேசம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இன்னும் தேசத்தினுடைய பொருளாதாரம் சீரடைய வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய எல்லை பாதுகாப்புக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். சீனா, அது இந்தியாவுடைய அந்த எல்லை பிரச்சனை இன்றைக்கு பெரிய ஒரு சமாதான குறைவை ஏற்படுத்துகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்து, எழுப்புதலை கொடுத்து, தேசத்தை பரிசுத்தப்படுத்த, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் பாரத்தோடு கூட மற்ற மக்களுக்காக ஜெபிக்க, தேசத்தினுடைய சேமத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே குறிப்பாக 50 நாட்கள் ஜெபம் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முடிந்தவர்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளலாம். வீட்டிலே நீங்கள் தனியாக இருந்து ஒரு 15 நிமிடங்கள் தேசத்தினுடைய காரியங்களுக்காக, நாட்டுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த நாட்களிலே நீங்கள் காணிக்கைகளை உற்சாகமாக கொடுத்து வருகிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை நான் பாராட்டுகிறேன். கடவுள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் நம்முடைய ஈசிஐ ஆராதனை நேரம் என்கின்ற நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் சத்தியம் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி இன்றிலிருந்து இந்த நிகழ்ச்சியானது இனி சத்தியம் டிவியிலே ஒளிபரப்பு செய்யப்படாது. தமிழன் டிவியிலே தொலைக்காட்சியில் இரவு 8 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் ஒளிபரப்பு செய்யப்படும். அதை நீங்கள் தொடர்ச்சியாக வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்து நீங்கள் பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் இந்த புதிய மாதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற மக்கள், திருமண நாளை காண்கின்ற மக்கள், உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் உங்களுக்கு இந்த புதிய வருஷத்திலே எல்லா கிருபைகளையும் கொடுப்பாராக. உங்களுடைய பலவீனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக. குறிப்பாக அன்பு சகோதரர் அன்புக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்காக, உங்களுடைய உதாரணமான காணிக்கைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையிலே சுவாமி சபையாரோட நாங்கள் வந்து இந்த காணொளி மூலமாக உம்மை சேவிக்க, ஆராதிக்க, உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய ஏசப்பா, அது பெரிய ஒரு கிருபை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக உங்க கொடாக்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் மாறாத தேவனே, எங்களோடு இருந்து எங்களை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறீர் இயேசுவே. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை ஏந்தி நீர், சுமந்தீர், தப்பு வைத்தீர், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கீங்க இயேசுப்பா. எங்களை தாழ்த்தி உங்களுடைய பரிசுக்கரத்திலே கொடுக்குறோம். சபையாரும் நாங்களுமாக சேர்ந்து இயேசுப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை உங்களுடைய பரிசுரத்தினால் கல்வி சுத்திகரியும் சுவாமி ஏசப்பா. நாங்கள் வந்து உங்களுடைய இந்த ஆராதனையில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய கிருபைகளை கட்டளையிடும். ஒரு நாளும் உங்களுடைய கிருபையினால் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறீர். எங்களையும் பாதுகாத்து வருகிறீர் சுவாமி. ஒருவேளை எங்களுக்கு நல்ல வருமானங்கள் இல்லை, ஆனால் இந்த வருமானங்கள் இல்லைனாலும் சுவாமி
எங்களை நீர் அழகாக நடத்தி கொண்டு வருகிறீர் இயேசுவே. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சபையில் உள்ள அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இன்னைக்கு கேட்ட நல்ல சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆயர் மூலமாக எங்களோட இடைப்பட்டீர் சுவாமி ஏசுப்பா. அதுக்காக கூடாக்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்கள் கற்றுக்கொண்ட விதம் என்னவென்றால், உண்மையே நம்பி நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி ஏசுப்பா. நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கீங்க. நிறைய விஷயத்தில் நாங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது மனிதர்கள் எவ்வளோ அழகாக உண்மை நம்பி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் சுவாமி பயங்கரமான புயல் போராட்டம் நடக்கக்கூடாதது நடந்த சூழ்நிலையிலும் சுவாமி இஸ்ரவேல் ஜனங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தது போல சுவாமி எங்களை வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பயங்கரமான கொரோனா சூழ்நிலையில சுவாமி எல்லா இடத்துலையும் பரவி கொண்டு வருகிறது சுவாமி. எங்களுடைய சபையார் அனைவரையும் எங்களையும் நீர் பாதுகாத்து வருகிறீர். அதுக்காக கூடாக்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே சுவாமி உங்களுடைய வேத வசனங்களிலே நாங்கள் தியானித்து அதை பற்றி கொண்டு இருக்கிறோம் சுவாமி. அந்த வேத வசனத்தில் உள்ள அத்தனை ப்ராமிசஸும் சுவாமி நாங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசம் பலனடைய எங்களுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசப்பா. ஹோப் ஆஃப் தி சஃபரிங் வில் நாட் பி கட் ஆஃப்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆமாம், நாங்கள் பல பேர் ஒருவேளை ஏதாவது ஒரு கஷ்டமான சூழலில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு சுவாமி ஏசப்பா. உயிரோடு இருக்கிறார். எங்களுக்கு முன்பாக சென்று புனலான்களை செவையாக்கிறவர் எங்களோடு இருக்கிறார். அதற்காக நாங்கள் தைரியமாக வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. த ஹோப் தி சைலண்ட்டாக நிறைய பேர் சஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. ஒருவேளை வேதனையில் இருக்கலாம், ஒருவேளை அழுது கொண்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலையும் சுவாமி எங்களுக்கு ஒரே ஒரு ஹோப், எங்களை மத்தியில் நீர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர். எங்களோட பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அண்ட் தோஸ் who cling on to your promises, உங்களுடைய வாக்குத்தத்தங்களிலே நாங்கள் பற்றி கொண்டு ஏசப்பா நீர் கட்டாயம் இதை நிறைவேற்றுவீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் முன் செல்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத சுவாமி. உங்களுடைய வேத வசனம் ஒன்றும் நிறைவேறாமல் அண்டை திரும்பாத என்று பார்க்கிறோம். உங்களுடைய வேத வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது சுவாமி. கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையிலே அது நல்ல காரியங்களை நீர் வைத்திருக்கிறீர். ஏற்ற வேளையில் நிறைவேற போகிறது. அதற்காக எங்களுக்கு உயிர் கொடுத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல பலர் ஆத்மாக்கள் அழிந்து போகிறது சுவாமி. அந்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க திறப்பின் வாசலில் நிற்க எங்களுக்கு ஒரு பெரிய தருணம் கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்திருளும். எங்களுடைய நேரத்தை போக்கிவிடாதபடிக்கு தெய்வ சமூகத்திலே உங்களுடைய வசனத்திலே நாங்கள் வேரூன்றி வளரவும் கனி கொடுக்கவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதை பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்திருளும். ஆசீர்வாதம் எங்களை உங்களுடைய பரிசுத்த கடத்திலே கொடுக்கிறோம். எங்களுடைய சபையார் அனைவரையும் பாதுகாத்து கொள்ளும். பெரியோர் சிறியோர் ஏசப்பா, பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷ கிருபைகளை கட்டளையிடும். அவங்களுக்கு நல்ல சுகபல ஜீவனை தாரும். பெண்களை ஆசீர்வதியும். ரீதியால் பெண்களை ஆசீர்வதியும். பெண்கள் அனைவரையும் உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். புத்திசாலியான ஸ்திரீகளாக இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்து அவங்களை வழி நடத்தும் சுவாமி. எப்பவுமே ஜெபத்தில் தருத்தி இருக்கும்படி கிருபை செய்திருளும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். வழி தப்பி போகாதபடிக்கு, வேண்டாத காரியங்களிலே ஈடுபடாதபடிக்கு உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிரசனத்திலே அவங்களுடைய நேரத்தை காலத்தை பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்திருளும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்திருளும். ஆசீர்வதியும். எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் நீர் பலப்படுத்தும் சுவாமி. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று எங்களை தைரியப்படுத்தும். சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். குழந்தைகளை ஆசீர்வதியும். இந்த கொரோனா வியாதியானது யாரையும் தொடாதபடிக்கு எங்களுடைய இசையை ஜனங்கள் அனைவருக்கும் உடைய பாதுகாப்பை உடைய கிருபைகளை கட்டளிடும் சுவாமி. ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இரும். எங்களுடைய வரும் காலங்களிலே சுவாமி என்னென்ன நடக்க போகிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஹோப் இருக்கு, that you are going before us. எங்களுக்கு முன்பாக சென்று புனலான்களை சவையாக்கி எங்களுக்கு பல காரியங்களை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தாரும்.
எங்களுடைய ஆயரை ஆசீர்வதியும், எங்களுடைய சின்ன ஆயரை ஆசீர்வதியும், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும், குழந்தை வளர்த்து தாரும். எங்களுடைய பெரிய தந்தை பேராரை ஆசீர்வதியும், பிரசிடென்ட் பிஷப்பை ஆசீர்வதியும், இன்னும் சென்னை பிஷப்பையும், மற்ற பிஷப் கமிஷனர்கள், இன்னும் ஏரியா சேர்மேன்கள், போதகர்கள் எல்லாரையும் உடைய பரிசுகரத்திலே கொடுக்கும். குடும்பமாக இயேசுப்பா உடைய சமூகத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் இருக்குது. நீர் எங்களோட இருக்கிறீர், எங்களுக்கு முன்பாக செல்கிறீர், எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். சீக்கிரமே ஆலயங்கள் திறந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். தாழ்த்தி உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொண்டு வழி நடத்தும். துதி கனமகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நாம் அனைவரோடு கூட இதுவென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Entro me nella